வணக்கம் நண்பர்களே. சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்யுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்க. ஆம்பூர் அருகே அபூர்வ வகையான வெள்ளாடு கண்டறியப்பட்டுள்ளது. இதனை அப்பகுதி மக்கள் ஆச்சரியத்துடன் பார்த்துவிட்டு செல்கிறாங்க. வேலூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்த மிட்டாலம் ஊராட்சிக்கு உட்பட்ட பைரப்பள்ளி கிராமத்தைச் சேர்ந்தவர் 55 வயதான விவசாயி ராஜேந்திரன். இவர் 20 ஆண்டுகளாக 30க்கும் மேற்பட்ட வெள்ளாடுகளை வளர்த்து வருகிறார். இந்நிலையில் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு வெள்ளாடுகளில் ஒன்று 2 குட்டிகளை ஈன்றது. அதில் ஒன்று பெண் வெள்ளாடு, மற்றொன்று ஆண் வெள்ளாடு. ஆனால் ஆண் வெள்ளாடு பெண் தோற்றத்துடன் வளர்ந்து வருகிறது. இது வளர வளர அதன் தோற்றத்தில் மாற்றமும் காணப்பட்டது. இது குறித்து கால்நடை மருத்துவர்களிடம் காட்டிய போது இது அபூர்வமான ஆடு என கூறியிருக்காங்க. இந்த வெள்ளாடு தனது முன் தோற்றத்தில் மற்ற வெள்ளாட்டு கிடாக்களுக்கு காணப்படும் தோற்றத்துடனும் வெள்ளாட்டின் கொம்புகளுக்கு பின்னால் பிடரி ரோமமும் கிடா வெள்ளாடுகளுக்கு காணப்படுவது போல் அடர்ந்து காணப்படுகிறது. இந்த வெள்ளாட்டின் பின் தோற்றம் பெண் வெள்ளாடுகளின் தோற்றத்தோடு ஒத்து போகிறது. மற்ற கிடா வெள்ளாடுகளுக்கு சிறுநீரக விரப்பை காணப்படும். பெண் வெள்ளாடுகளுக்கு பால் மடியும் அதில் பால் சுரக்கக்கூடிய காம்புகளும் காணப்படும். ஆனால் இந்த ஆட்டின் பால் மடி எப்போதும் வற்றிய நிலையில் காம்புகளுடன் காணப்படுகிறது. இந்த அபூர்வ வகை வெள்ளாடுகளை கால்நடை மேய்ப்போர் பத்தினி ஆடுகள், சாமி ஆடுகள் என்றும் பல்வேறு பெயர்களில் அழைக்கிறாங்க. இது போன்ற அபூர்வமான ஆடுகள் தமது பட்டிகளில் இருந்தால் ஆடுகளுக்கு நோய் தாக்குதலின்றி ஆட்டின் இனவிருத்தியும் நன்றாக இருக்கும் என நம்புகிறாங்க. இதனை அப்பகுதி மக்கள் ஆச்சரியத்துடன் பார்த்துவிட்டு செல்கிறாங்க. டேட்டா சேனலை பார்க்கமைக்கு நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தவறாம உங்க கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. நன்றி.